இங்க வாழ போறவ போக போறவன்னா தனித்தனியாலாம் பிரிச்சு பார்க்க மாட்டோங்க. ஏங்க இங்க நான் தப்பு பண்ணாலும் இதுதான் நடக்கும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமந்தான். இது தெரிஞ்சிருந்தோம் அவ அழுதான்னா நீங்க என்கிட்ட கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. ஒரு அப்பாவா நான் கோவப்படுறதுல எந்த தப்பும் இல்லைங்க. பெத்த பொண்ணு கண்ணு கலங்கிட்டு இருக்கும்போது எந்த அப்பங்க பார்த்துட்டு சும்மா இருப்பான்? ஓ அப்படியா? கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ண மாப்பிள்ளை வீட்டோட கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டு கோவப்படுறதுல என்னங்க அர்த்தம்? இந்த பாருங்க, உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா உங்க பொண்ணை கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல விடுங்க. இந்த பாருங்க, இந்த வீட்டை பொறுத்தளவுல சாரு ஒரு விருந்தாளி மட்டும்தான். ஆனா மாயா அப்படி கிடையாதுங்க. அவ இந்த வீட்டு பொண்ணு. அவ உரிமையில சாரு தலையிட கூடாதுங்க. தலையிட்டா நாங்க கேட்கதாங்க செய்வோம். இவா கோவத்துல எதுவும் பேசக்கூடாது. என்னையா வீட்டை விட்டு அனுப்ப பார்த்த? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இது ஒண்ணு இல்லாத விஷயம். இத பெருசுபடுத்த வேண்டாம். இத இத்தோட விட்டுருங்க. சாரு, பெரியப்பா, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ பழகு. அவளுக்கு முடியலன்னு தான் அவன் உதவி செஞ்சான். நாளைக்கு உனக்கு ஒண்ணுனாலும் அவன் உதவி செய்யத்தான் போறான். இத உதவியாத்தான் பார்க்கணுமே தவிர வேற எப்படியும் பார்க்க கூடாது. நீங்க இத பெருசா எடுத்துக்காதீங்க. வீடுனா இப்படி ஏதாவது ஒன்னு ரெண்டு இருக்கத்தான் செய்யும். இல்ல அது இல்ல. இது விஷயமா பேச்ச வளர்க்க வேண்டாம். பேசுனா அது முடியாது. அதுக்காக தான் சொல்றேன். இத இத்தோட விட்டுருங்க. அப்புறம் என்ன நடந்துகிட்டு இருக்கு? இருந்த பிரச்சனையில உங்களை விசாரிக்க முடியல. கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குதுங்க. மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படியே சாருவையும் பார்த்துட்டு போலான்னு வந்த இடத்துல தான். எந்த மண்டபம்? அது நீங்க சொன்ன அதே எஸ்ஆர் மண்டபம் தாங்க. ஐயா ஐயா ஐயா, ஒரு நிமிஷம். வணக்கம் 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 ஐயா. வணக்கம் தம்பி. என்ன எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? ஐயா, கோவில் திருவிழா வருது. திருவிழாவில் உங்களுக்கு முதல் மரியாதை செய்யறப்ப வருஷா வருஷம் அந்த புவனேஸ்வரி அம்மா வந்து பிரச்சனை பண்றாங்க. அது அவளோட குணம். அதை மாத்த முடியாது. ஆனா ஊருக்காரங்க அத ஒரு அபசகனமா நினைக்கிறாங்களே ஐயா. ஒவ்வொரு வாட்டியும் திருவிழா நடக்கும்போது பிரச்சனைனா கொஞ்சம் கஷ்டமா தானையா இருக்கும். அப்படி எந்த பிரச்சனையும் வராம திருவிழாவை நடத்தணும். அதுக்கு நீங்க தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். சரி, நாளைக்கு புவனேஸ்வரிய பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லுங்க. ஊர் பொது இடத்துல வச்சு பேசிப்பாப்போம். காலையில ஒரு 10 மணிக்கு வர சொல்லட்டுங்களாயா? வர சொல்லுங்க. நானும் வந்துடுறேன். நாளையோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். சரிங்க ஐயா. அப்போ நாங்க வரோம். ரகு, புவனேஸ்வரி எதுக்குப்பா வர சொல்ற? அவ எதுக்குமே கட்டுப்படுறவ இல்ல. அவ அண்ணன் அதுக்கும் மேல. என்னதான் இருந்தாலும் இத பேசி தீர்த்து தானே ஆகணும்.
கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை மாப்பிள்ளை வீட்டோட கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டு கோவப்படுறதுல என்னங்க அர்த்தம்? இந்த பாருங்க, உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா உங்க பொண்ணை கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல விடுங்க. தங்கமே, அப்பா பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம்ப்பா. என்னால இனிமே இங்க இருக்க முடியாது. என்ன பேசுற? அதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம். இங்க என்னால அவமானப்படுறதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியலப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த சிவராமன் ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கான். அவன் ஒரு மூட்டை பூச்சிமா. அந்த மூட்டை பூச்சிக்கு பயந்து நம்ம ஏன் வீட்டை விட்டு போகணும்? அத கசைக்கு தூரம் தூக்கி போட்டு நாம நம்ம வேலையை பார்ப்போம். அவனை நம்மளால ஒன்னும் செய்ய முடியாதுப்பா. அவன் அண்ணன் நம்மள சும்மா விட மாட்டான். அந்த பஞ்சாயத்திலே அவன் கதையை நம்ம முடிச்சிருக்கணும். அததான் அந்த அமெரிக்காக்காரிக்கு எடுத்து விட்டாளே. யாருக்கும் தெரியாம அவன் இறங்கி வேலை பாப்பான்னு நம்ம யாரும் எதிர்பார்க்கல. அவளை காப்பாத்தின நன்றி கடனுக்கு தான் அவன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பஞ்சாயத்துல மட்டும் அவன் இல்லாம போயிருந்தா அவனால தப்பிச்சிருக்கவே முடியாது. அதனால என்ன? அந்த பஞ்சாயத்துல தானே தப்பிச்சிட்டான். நாளைக்கு நடக்க போற இந்த பஞ்சாயத்துல அவன் கதையவே முடிச்சிடும். அவனை போட்டு தள்ள போறீங்களாப்பா? நம்ம ஏமா அவனை போட்டு தள்ளுறோம்? அவன் இன்னொருத்தனை போட்டு தள்ள போறான். அது எப்படிப்பா நடக்கும்? அந்த சிவா ஒரு முன்கோவக்காரன். அந்த கோவம் தான் அவனை கொலகாரனா மாத்த போகுது. அண்ணன் ரகுராமனுக்கு ஒண்ணுனா அந்த சிவா எத்தனை கொலை வேணா பண்ணுவோம். அப்படி ஒரு முட்டாள் அவன். அந்த முட்டாள்தனத்தையும் அவனோட முன்கோவத்தையும் பயன்படுத்தி நாம நம்ம காரியத்தை சாதிச்சிருவோம். நீங்க சொல்றது எனக்கு சுத்தமா புரியலப்பா. நாளைக்கு பஞ்சாயத்துல ரகுராமனுக்கு ஒரு அவமானம் நடக்கும். நடக்க வைப்பேன். அந்த டென்ஷன்ல சிவா ஒருத்தனை வெட்டி சாய்ப்பான். அவன் மேல கொலைப்பழி விழும். அவன் ஜெயிலுக்கு போவான். இந்த குடும்பமே செதஞ்சு போகும். என்னப்பா ஏதோ ஜோசியா சொல்ற மாதிரி சொல்றீங்க? நான் ஜோசியம் சொல்லலமா, இது என்னோட மாஸ்டர் பிளான். ஜோசியம் கூட நடக்காம போயிடும். ஆனா இந்த லிங்கத்தோட திட்டம் நடந்தே தீரும். பொறுத்திருந்து பாரு. இந்த திட்டத்தை போட்டு தான் வந்தீங்களா இல்ல வந்துதான் திட்டத்தை போட்டீங்களா? அவ்வளவு உறுதியா சொல்றீங்களேப்பா. அப்படின்னா கூட பஞ்சாயத்து இருக்குன்னு இங்க வந்த அப்புறம் தானே உங்களுக்கு தெரியும். நான் இங்க வரும்போது எனக்கு எந்த திட்டமும் இல்லம்மா. நான் இங்க வந்தப்ப நீ கண்ணீர் விட்டு அழுததை பார்த்ததும் இவனுங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சது. அந்த நேரம் பார்த்து எனக்கு ஏத்த மாதிரியே வந்து பஞ்சாயத்து விஷயத்த சொன்னானுங்கல்ல. என்னோட திட்டம் அந்த நிமிஷம் தான் உருவாச்சு. உனக்கு ஒண்ணுனா என் மூளை 100 வழியை யோசிக்கும். எனக்கு இருக்கிற சொத்து சொகம் எல்லாம் நீ ஒருத்தி தான். உன் கண்ணில் கண்ணீர் வந்தா அதுக்கு காரணமானவன நான் சும்மா விட்டுருவனா என்ன? நீ ஒரு நாள் அழுதா உன்னை அழுக வச்சவன ஆயுசுக்கு அழுக வைப்பேன். இவனுங்களை எப்படி அழ வைக்கிறன்னு மட்டும் பாரு. எங்கடா இருக்க? வர்றவனுங்க கண்டிப்பா வெளியூர் ஆட்களா மட்டும்தான் இருக்கணும். உள்ளூர் ஆளுங்களா இருந்தா நம்ம மேல சந்தேகம் வந்துடும். ஜாக்கிரதை. டேய், இந்த முறை தப்பே நடக்கக்கூடாது. கரெக்டா நடக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிரு. என் பொண்ணையாட அந்த வீட்டை விட்டு வெளியே போய் சொல்ற? உன் வாழ்நாள் முழுக்க இந்த வீட்டுக்குள்ள நீ வர முடியாத மாதிரி பண்றடா. தங்கமே, கவலைப்படாத. அம்மா, ஐயா எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாங்க? ஐயா 10 மணிக்கு வந்துடுறேன்னு சொன்னாருங்க. ரகுராம் ஐயா சொன்ன நேரத்துக்கு வந்துருவாரு. அந்த அம்மா தான் எப்ப வரும்னு தெரியல.
ஐயா ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கங்க வணக்கம் ஆ, வணக்கம் ஐயா. ஐயா. வணக்கம் ஐயா. வாங்க வணக்கம். வாங்க தம்பி வணக்கம் வணக்கம் ஐயா வாங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் உட்காருங்க. ஆ, புவனேஸ்வரி எப்போ வராங்க? ஒரு 10 மணிக்குன்னு தான் வர சொல்லியிருக்கோம் ஐயா. அப்போ 10 நிமிஷம் கழிச்சு தான் வருவாங்கல்ல? ஐயா வணக்கம். வணக்கம். சிவா, அண்ணே இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? தெரியலையேண்ணே. அவனுங்க 2 பேரும் எங்கடா? சண்டை ஆரம்பிக்கும் போது நைஸா உள்ள வந்துருவாங்க. கரெக்டா வந்துருவானுங்களா? வந்துருவாங்க ஐயா. நீங்க எந்த விஷயத்திலும் தலையிடக்கூடாது, புரியுதா? புரியுது. அவனுங்களே எல்லாத்தையும் பாத்துக்குவானுங்க. சரியா? சரிங்க. வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். ஆ, வணக்கம். சமதி மாப்பிள்ள, அவங்கெல்லாம் யாரு? எதுக்காக வந்திருக்காங்க? எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒரு பாதுகாப்புக்காக கூப்பிட்டு வந்தேன். நம்ம என்ன சண்டை போடவா வந்திருக்கோம்? பேசி தீக்க தானே வந்திருக்கோம். பேச்சு ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் சண்டை ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுவும் நமக்கு சப்போர்ட்டா பேச தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அவங்களால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, பாத்துக்கங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. பிரச்சனை பண்ண வந்தவங்களால பிரச்சனை வராம எப்படியா இருக்கும்? இன்னைக்கு நடக்க போறதை மட்டும் பாரு. ஆ, பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது, கவனமா பாத்துக்க. ஆ சரிங்கண்ணே. ஆ வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வணக்கம்மா. இருமா. என்னய்யா, அவர் உட்கார்ந்துருக்கிற சேர் மட்டும் நல்ல சேரா போட்டிருக்கீங்க, நான் உட்கார்ற சேர் மட்டும் இத்து போன சேரா இருக்கு. எல்லா சாரும் ஒண்ணுதான், பாக்குற பார்வையில தான் தப்பு. இதுல வேணும்னாலும் உட்காருங்க. நாம சமாதானம் பேசத்தானே வந்திருக்கோம், சண்டை போட வரலையே. மரியாதை எல்லாம் கேட்டு வாங்க கூடாது, அதுவா கிடைக்கணும். அதான் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைய தட்டி பறிக்கிற நீங்க சொல்லக்கூடாது. யாரும் எதையும் தட்டி பறிக்கலாம் இல்ல, அதெல்லாம் தானா கிடைச்சது. கோவில் திருவிழாவுல பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை கிடைக்கிறதுக்கு நாம அதுக்கு முதல்ல உழைக்கணும். ஏய், நம்ம தகுதியை முதல்ல நாம உயர்த்திக்கணும். ஊர் மக்களோட மனசுல இடம் பிடிக்கணும். அதை விட்டுட்டு சும்மா புலம்பிக்கிட்டு இருக்கிறதுல வேலைக்கு ஆகாது. இப்படியே சொல்லி சொல்லி ஊரை ஏமாத்துங்க. இந்த பேச்சை வச்சுதானே இந்த ஊரையே நீங்க பிடிச்சிருக்கீங்க. தகுதியும் தராதரமும் எங்க பக்கம் தான் இருக்கு. அத ஊர்க்காரங்க சொல்லணும், நாமளே சொல்லிக்க கூடாது. ஏய், நீ யாரு? அடுத்தாளா? உனக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? நீ அவரோட வாரிசா இல்ல அவரோட மருமகனா? நீ மூக்க நுழைக்கிற, அமைதியா இருக்க மாட்ட? உறவை வச்சு நான் பேசலங்க, அவர் மேல இருக்கிற விசுவாசத்துல பேசுறேன். இப்படி பேச்சுக்கு பேச்சு பதில் பேசுனா
பிரச்சனை முடியாது, வளரும். நிக்கத்தானே நாம இங்க வந்திருக்கோம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. டேய் இங்க வா. ஐயா இந்த சேர் எடுத்துட்டு வேற சேர் கொண்டு வா. சரிங்க. புவனேஸ்வரி நீ உட்காருமா. இந்த பாருங்க, இந்த வருஷம் திருவிழா நடக்க போகுது. அப்ப எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நாம இப்ப பேச உட்கார்ந்துருக்கோம். இதுல சமாதானமா பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்போம். ஒவ்வொரு வருஷமும் பரிவட்டம் கட்டுறப்போ நீங்க பிரச்சனை பண்றீங்க. அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். தீர்வு கிடைக்கணும்னா பரிவட்டத்தை மாத்தி கட்டுங்க. இந்த மரியாதை எல்லாம் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது. அது அவங்களுக்கு கொடுத்தா நாங்க பிரச்சனை பண்ணதானே செய்வோம். மாத்தி கட்டுறது நான் ஒருத்தன் எடுக்கிற முடிவு இல்ல, அது இந்த ஊரே சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. அப்ப சேர்ந்து எடுங்க. இத பாருங்க, நான் சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க, சரிங்களா? நம்ம ஊர்ல மதிப்பும் மரியாதையாவும் இருக்கிறது ரகுராமையா தான். அவருக்கு மரியாதை கொடுக்கணுன்றதுதான் இந்த ஊரோட ஒட்டுமொத்த முடிவும் விருப்பமும் கூட. அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஒதுங்கியே இருங்க. இவர்தான் முதல் மரியாதைக்கு தகுதியானவர்னு நீங்க எப்படியா சொல்ல முடியும்? ஏதாவது போட்டி நடத்துங்க. இல்ல பண பலத்தையோ படை பலத்தையோ காட்ட சொல்லுங்க. அதை விட்டுட்டு கண்ணை கட்டிக்கிட்டு இவர் தான் எல்லாத்துக்குமே அவரை தான் நாங்க விரும்புறோம்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? ஏங்க இது என்ன விளையாட்டா போட்டி வச்சு தேர்ந்தெடுக்கிறதுக்கு? அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ற மாதிரி பணத்தை வச்சோ படைபலத்தை வச்செல்லாம் முடிவு பண்ற விஷயம் இல்ல. நீதி நேர்மை தவறாம இருக்கிற நல்ல மனுஷனுக்கு கிடைக்கிற அங்கீகாரம். அத காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது, தகராறு பண்ணியும் புடுங்க முடியாது. இத பாருங்க, இத ஊரோட விஷயமாவும் கோயிலோட விஷயமாவும் மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு உங்களோட தனிப்பட்ட பகைக்காக இதை பயன்படுத்தாதீங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம திருவிழா நடக்கணும், அதுதாங்க முக்கியம். இந்த பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம திருவிழா நடக்கணும்னா முதல் மரியாதையை இவருக்கு பண்ணிருங்க. அப்படி சொல்லுங்க. முதல் மரியாதையை எங்களுக்கு கொடுத்துட்டா இந்த ஊர் திருவிழாவை நாங்களே உபயதாரரா இருந்து மொத்த செலவையும் ஏத்துக்கிறோம். பணத்தை காட்டி எங்களை வாங்கணும்னு நினைக்காதீங்க. திருவிழா நடத்துறதுக்கு பணம் இல்லாமல்லாம் நாங்க இல்ல ஐயா. அதுக்கு ஒரு நிரந்தரமா கோவிலுக்கு வருமானம் வர்ற மாதிரி ஒரு ஏற்பாட்டை ஏற்கனவே பண்ணி வச்சிருக்காருல்ல. எங்களை ட்ரஸ்டியா போட்டு பாருங்க. இந்த ஊருக்கே வருமானம் வர மாதிரி நாங்க செய்யறோம். அதுக்காகலாம் நாங்க முதல் மரியாதை பண்ணல. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. அவர் தலைமையில இந்த ஊர் நிம்மதியா இருக்கு. அந்த நிம்மதி தான் எங்களுக்கு வேணும். இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாரு? யார பார்த்து என்ன கேள்விங்க கேக்குறீங்க? பின்ன என்னையா, முதல் மரியாதையை பண்ணிக்கிற தகுதி இருக்கிற அதே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நாங்களும். நீங்க வருஷா வருஷம் அவங்களுக்கே பண்ணா எப்படி?
வருஷத்துக்கு ஒரு முறையாவது மாத்தி செய்யணுமா இல்லையா? என்னையா நீ பேரம் பேசிட்டு இருக்க? அதுதான் உங்களுக்கு கிடையாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இழுத்து பிடிச்சி பேசிட்டு இருக்க? நீ யாரியா புதுசா? நானு இந்த குடும்பத்துல சமாந்தம் பண்ண போறவன். எங்களுக்கும் அவங்க மான நஷ்டத்துல எல்லா உரிமையும் இருக்கு. ஓ அப்படியா? சரி, கடைசியா என்னதான் சொல்றீங்க? இந்த குடும்பத்துக்கு முதல் மரியாதை கொடுக்கற அளவுக்கு தகுதி இல்லைன்னு தெளிவா சொல்றாங்க. புரியலையா? உங்களுக்கு இருக்கா? அப்ப அதை இல்லாம பண்ணிடுவோம். என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ஓவரா போறதால நாங்களும் ஓவரா தான் போக வேண்டியது இருக்கு. தல்றா என்னங்க பண்ணுவீங்க? உங்களால என்ன பண்ண முடியும்? பண்ணுங்க பாப்பா. பண்ணுங்க. கை நீட்டி பேசு. வேலைலாம் கை வேலையை வச்சுக்காத. எவன்டா என் அண்ணன் மேல செருப்படிச்சது?